சித்தி தொடரின் இயக்குனர் CJ பாஸ்கர் அவருடைய சின்னத்திரை அனுபவம் பற்றி நம்மிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். விஜய் சேதுபதி இன்னைக்கு பாலிவுட் வரை போய் நடிக்க தொடங்கிட்டாங்க. அப்பவும் பழச மறக்காம என் பெயரை குறிப்பிடுறது ரொம்பவே பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு அவருக்கு பெருசா ஒண்ணுமே உதவல. அவருடைய சிரிப்பும் நிதானமான பேச்சும் சினிமாவுக்கு செட் ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால டிவிலேயே தங்கிட வேணாம்னு சொல்லி அப்படி சொன்னேன். அவர் மட்டுமல்ல, அட்டகத்தி தினேஷும் என்கிட்ட நடிச்ச தம்பிதான். அவருக்குமே இப்ப சினிமாவுக்கு வந்துட்டார். அது ஒரு காலம் தம்பி. சித்தி தொடர் வெளியான நாட்கள்ல என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத நாட்கள். ராத்திரியான சித்தின்னு அந்த குழந்தை கூப்பிடுற சத்தம் கேட்காத வீடுகளே இருக்காது. அப்படி ஒரு ஹிட்டான தொடரை நான் இயக்கினேன்னு நினைச்சா இப்பவுமே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதுக்கு என்னுடைய முழு நன்றியையும் சொல்லணும்னா ராடா நிறுவனத்திற்கும் சன் டிவிக்கும் தான் சொல்லுவேன். வாழ்க்கையில பொருளாதார ரீதியா நல்லதொரு நிலையில நான் இன்னைக்கும் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ராதிகா மேடமும் சன் டிவியும் தான். அப்பெல்லாம் பரபரப்பா இருந்தேன். வீட்டுல என் பையன் என்ன படிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவு சீரியல்ல நான் ரொம்பவே பிஸியா இருந்தேன். பையன் இப்ப டாக்டர் ஆயிட்டான். இதுவரைக்கும் அவன் படிப்பு, குடும்பம் எல்லாத்தையுமே மனைவி தான் கவனிச்சுக்கிட்டாங்க. நான் சீரியல்னு இயக்கிக்கிட்டு இருந்தேன். சித்திக்கு பிறகு நிறைய சீரியல் பண்ணினேன். என்னை பொறுத்தவரை ஒரு டைரக்டர் அவருடைய கதையை டைரக்ட் பண்ணினாதான் சரியா இருக்கும். ஆனா இப்ப டிவியில அப்படி ஒரு நிலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். திரும்பவும் சீரியல் இயக்க வருவீங்களா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவரு, என் கதையை பண்ண முடிஞ்சா வரலாங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொன்னாரு. அதோட மறுபடியும் என்ன சொன்னாருன்னா, சீரியல்ல இயக்க உங்களுக்கு தடை விதிச்சாங்களாமே என்ற கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு. என்னன்னா, அது ஒரு பெரிய அரசியல். அது தொடர்பா சில விஷயங்களை விரிவா இன்னைக்கு என்னால பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட வேலை பார்த்த சிலரே சில அமைப்புகள்ல பதவிக்கு வந்து எனக்கு எதிராக சில விஷயங்களை செய்து என்னை ஓரங்கட்ட நினைச்சாங்க. முதல்ல சீரியல் இயக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, சீரியல் தயாரிக்கலாமான்னு நினைச்சேன். அதையும் செய்யக்கூடாதுனாங்க. அதெல்லாம் விட கொடுமை, ஒரு கட்டத்துல என்ன சென்னையிலேயே இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி விரட்ட நினைச்சாங்க. அவங்கள பின்னாடி இருந்து இயக்கியது வேறு சிலர். அதனால அமைதியா ஒதுங்கிட்டேன். ஆனா காலம் எனக்கு நல்லதொரு தீர்ப்பை தந்துச்சு. என்னை ஒதுக்க நினைச்சவங்களை கடவுள் சீக்கிரத்திலேயே தண்டிச்சுட்டாங்க. அதனால இதுக்கு மேல அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல அர்த்தமும் கிடையாது அப்படின்னு CJ பாஸ்கர் தன்னுடைய சின்னத்திரை அனுபவம் பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.